பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாய் நடத்த முடியாதபடிக்கு என்னை சோர்வுபடுத்தக்கூடிய ஆவிகள் என்னை பலன் கொண்டு என்னை நகர விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறதே. இதனால் என் மனம் சோர்வுற்று காணப்படுகிறதே. வேதம் வாசிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆராதனை செய்ய முடியாமல் தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் எப்பொழுது என் இருதயத்திலிருந்து மாற்றப்படும் என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சோர்வுகளை மாற்றி பலன் தரக்கூடிய தெய்வம் நான் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்துருவானவன் உன் குடும்பத்துக்குள் வராமல் இருக்க வேண்டுமானால், உன்னை சோர்வடைய விடாமல் நீ பலத்தோடு இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். எப்பொழுதும் வேதம் வாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் ஜெபம் என்கிற நிலையில் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்க போகும்போது பல தடைகள், பல சோர்வுகள், பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளாடி இருந்தே எழும்பி விடுகிறது. சத்துருவானவன் வீட்டுக்குள்ளாடியே நிலைவரப்பட்டு நிற்கிறான். எதற்கு ஜெபிக்க வேண்டும்? எதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும்? எதற்காக நீ வேதம் தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றப்படவில்லையே, கடன் பாரம் மாறவில்லையே, வியாதி மாறவில்லையே. அப்பேற்பட்ட தேவனை நாம் துதிக்க வேண்டாம், ஆராதனை செய்ய வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம் என்று அநேகர் வீட்டுக்குள்ளாடி இருந்து பிள்ளைகள், புருஷன், மனைவி இப்படிப்பட்டவர்கள் எழும்பிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாத, உன் ஜெபத்தை அதிகப்படுத்து, நீ தேவ சமூகத்தில் காத்திரு, உன்னுடைய பிரயாசத்துக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், உன்னை பலவீனப்படுத்தி பார்க்கக்கூடிய சத்துருக்கள் அநேகம் இருக்கிறார்கள். அந்த சத்துருக்களிடமிருந்து நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதபடிக்கு பலன் கொள் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சோர்வை ஏற்படுத்தி, பலவீனத்தை ஏற்படுத்தி, ஓரமாய் உன்னை முடக்கி வைத்திருக்கக்கூடிய சில கிரியைகள் கிடக்கிறதல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன். உன் குடும்பத்தில் நான் நிலைவரப்பட போகிறேன். அக்கிரியைகளை நான் மாற்றி அவைகளை நான் உன்னிடத்தில் இருந்து அகற்றப் போகிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பலன் இழந்து போயிருக்கிறீர்கள்? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நீங்கள் தேவனை உற்சாகத்தோடு தேட ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சோர்வுகள் மாற்றப்படும். உங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வதற்காக உன்னோடு கூட அவர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டார். அப்பேற்பட்ட பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தீர்க்கதரிசி, இப்பொழுது யெசபேல் என்கிற ஒருத்தியின் சவாலின் வார்த்தையை கேட்டு சூறை செடியின் கீழ் படுத்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த தேவ மனுஷனை நோக்கி பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தான். அவனுக்காக அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுடைய சோர்வை மாற்றி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு எலியாவை போல பிரகாசித்து கொண்டிருந்த நீங்கள் சோர்ந்து போய் கிடக்கிறீர்களா? சூறை செடியின் கீழ் நீங்கள் படுத்து கிடக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ அநேகருடைய சவாலின் சத்தங்களை கேட்டு வீட்டுக்குள்ளாடி முடங்கி கிடக்கிறவன் அல்ல. உன்மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரிசனம், உன்மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு நான் உன் மத்தியில் இறங்கப் போகிறேன். எந்த இடத்துல சோர்வை ஏற்படுத்தி சத்துருவானவன் வைத்திருந்தானோ அதே இடத்துல தெய்வம் இறங்கி அந்த சோர்வின் கட்டுகளை அகற்றி உன்னை சுறுசுறுப்பாக்கி 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்கிற பர்வதத்தில் நீ நடக்கிறதற்கு அவர் பலன் தந்தாரே. ஆனால் இன்றைக்கு உன்னை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளை, நீ சோர்ந்து போய் கிடக்காத. உனக்குண்டான பலனை கர்த்தர் தருவார். நீ ஓடுவதற்கு தயாராயிரு. நீ அமைதியாய் இருப்பதற்கல்ல, உன்னை மான்கால்களுக்கொத்த பலனை கொடுத்து நீ வேகமாய் ஓடக்கூடிய மானாய் உன்னை மாற்றப் போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் சோர்ந்து போய் கிடந்தேன். எதற்கு ஜெபம், எதற்கு வேத வாசிப்பு, எதற்கு ஆண்டவரை தேட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து ஒரு நாள் ஓரமாய் ஒதுங்கி கிடந்த எனக்குள் கர்த்தர் புது பலனை தந்தார். அவருடைய வார்த்தை எனக்கு பலன் கிடைத்தது. அந்த வார்த்தையின் பிடித்து கொண்டு நான் இப்பொழுது எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இனி சோர்வு என்னை பலவீனப்படுத்துவதில்லை, என் குடும்பத்தை பலவீனப்படுத்துவதில்லை, என் பிள்ளைகளை பலவீனப்படுத்துவதில்லை, என் தொழிலை பலவீனப்படுத்துவதில்லை, என் ஊழியத்தை பலவீனப்படுத்துவதில்லை. நான் சோர்விலிருந்து வெளியே வந்து சுறுசுறுப்பாய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடக்கூடிய தேவ பலனை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று எத்தனை பேர் சந்தோஷமாய் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள் இருக்கிறதினால் நான் இனி சோர்ந்து போக மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றி கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அந்த கிருபைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய மகத்துவம் உங்கள் குடும்பத்தின் மேலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு அழகாய் ஒரு கட்டளை கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. இந்த கட்டளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஜெபத்தில் வளருவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருவானவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடுவதற்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய்
நடத்தினவர். இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.